இன்னும் சிலர் பொருள் தவம் யோகம் யாகமாகச் செய்திடுவார். மற்ற ஞானியரோ கற்றல் கற்பித்தல் ஞானயாகமாய்ச் செய்திடுவார். ஹரியோம். இந்த 28வது பாடலில் மூன்றாவதாக கூறக்கூடிய சாதனம் யோக யஜ்ஞம். யோகம் என்னும் சொல்லுக்கு 2 கண்ணோட்டங்களில் நாம் பதில் பார்க்கலாம். ஒன்று, கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் என்று இறைவனை அடைவதற்குண்டான மார்க்கங்களை கடைபிடிப்பது யோகம். இன்னொரு கண்ணோட்டம் என்றால் யோகம் என்று சொல்லும் பொழுது சமத்துவம் யோகம் உச்சியத்தே என்று பகவான் கூறியது ஞாபகம் இருக்கும் அனைவருக்கும். சமநிலையில் இருப்பது யோகம். ஆன்மீகவாதி மட்டுமல்ல, உலகியல்வாதியாக வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த சமநிலையில்தான் இருந்து கொள்ள வேண்டும். ஆம், தனி மனிதனோ, தனி குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய குடும்ப தலைவனோ தலைவியோ, அல்லது ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகின்ற மேல் அதிகாரியோ, அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கின்ற அதிகாரியோ, ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் அல்லது மந்திரிமார்கள் என்று யாரெல்லாம் பதவிகளில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இருக்க வேண்டிய முதல் தகுதி மனதை சமநிலையில் வைத்துக்கொள்வது. விருப்பு வெறுப்பு இல்லாமல், சாதக பாதகம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல் நடுநிலையில் நின்று கொண்டு தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்று வேறுபாடு காட்டுவது பதவியில் இருப்பவர்களுக்கு அழகல்ல. ஆன்மீகவாதி சமநிலையில் இருந்தால் அவனுக்கு ஆன்மீக முன்னேற்றம் கிட்டும். இதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. உலகியல்வாதிகள் சமநிலையில் இருந்து கொண்டு தனது பதவிகளில் இருந்து கொண்டு தன்னுடைய கடமைகளை செவ்வனே செய்தார்கள் என்றால் இந்த சமுதாயம், இந்த தேசம் சீரும் சிறப்பும் அடையும் என்பதில் சந்தேகமில்லை. ஆக யோக யஜ்ஞம் என்றால் ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, உலகியல் வாழ்க்கையிலும் இந்த யோகம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று பகவான் சுட்டிக்காட்டுகின்றார். ஹரியோம்.